மெயினாக மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு எழுதுகிற பேப்பர் வந்துட்டு செகண்ட் பேப்பரில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. ஸோ இப்போ ஃபஸ்ட் பேப்பர் நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. அது வந்துட்டு செகண்ட் பேப்பரில் இம்பேக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ வந்துட்டு நான் இப்போ கோச்சிங் போக கிடையாது, நான் தான் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அப்போ வந்துட்டு நான் போகும்போது நார்மலாக வந்துட்டு நம்ம கோச்சிங் போகலையே நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஸோ அந்த தாட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ அது நான் கோச்சிங் போகாமல் இருந்தது வந்துட்டு எனக்கு பலமாக தான் இருந்துச்சு. என்னோட மெயின்ஸ் ஆன்சரில் பார்த்திங்க அப்படின்னா அது எனக்கு பலமாக தான் இருந்துச்சு. அது வந்துட்டு ஸோ இப்போது இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாம் வந்துட்டு ஒரு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அந்த மித் கோச்சிங் போனால் தான் வந்துட்டு கிளியர் பண்ண முடியும் அப்படின்றது வந்துட்டு கிடையவே கிடையாது. யூத் பேப்பரின் இனியம் வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் சத்யானந்தி. இப்போ நடந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் ஸ்டேட் ரேங்க் 2 எடுத்திருக்கேன். ப்ரிலிம்ஸ் முடிச்சாச்சு. ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனதுக்கப்புறம் மெயின்ஸ். ஸோ இப்போ மெயின்ஸுக்கு வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோச்சிங் வந்துட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஸோ இப்போது இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாம் வந்துட்டு ஒரு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அந்த மித் கோச்சிங் போனால் தான் வந்துட்டு கிளியர் பண்ண முடியும் அப்படின்றது வந்துட்டு கிடையவே கிடையாது. இட்ஸ் ஆல் உங்களுடைய அந்த ப்ராக்டிஸ், உங்களுடைய அந்த நம்பிக்கை, உங்களுடைய ப்ரிப்பரேஷன். ஸோ இப்போ வந்துட்டு கோச்சிங் இன்ஸ்டியூட் போனாலுமே அங்கே நீங்கள் போய் உங்களோட எஃபர்ட்ஸ் போட்டால் தான் நீங்களும் கிளியர் பண்ண முடியும். ஸோ கோச்சிங் போகிற எல்லாருமே கிளியர் பண்ணிடுறாங்க அப்படின்றதும் கிடையாது. ஸோ இப்போ எங்கே போனாலுமே உங்கள் இண்டிவிஜுவல் எஃபர்ட் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது தான் நம்ம பண்ண வேண்டியது. நிறைய பேர் கேட்குறது வந்துட்டு எந்த இன்ஸ்டியூட் படிச்சிங்க, இப்போ நான் அங்கே போய் படித்ததுனால நீங்கள் அங்கே போய் படித்து கிளியர் பண்ணிட முடியும் அப்படின்றது வந்துட்டு கிடையாது. அது பாசிபிலிட்டியும் கிடையாது. ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் நமக்குள்ளே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களை 100% நம்புங்க, உங்களோட எஃபர்ட் 100% கொடுங்க. அதுவே வந்துட்டு கண்டிப்பாக டாப்பர் ஆகிறதுக்கு வழிவகுக்கும். ஸோ அப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு சோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முன்னாடி வந்துட்டு சில டெலிகிராம் சேனல்ஸில் ஒரு குவெஷன் 2 குவெஷன் அந்த மாதிரி கொடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை நான் நெட்டில் சர்ச் பண்ணி அதுக்கு வந்துட்டு எழுதி வச்சுப்பேன். ஸோ அப்போ மிச்சவங்களும் ஆன்சர் போடும்போது அதை பார்த்து அது ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோன்னா அந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சு. ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் எழுதும்போது எனக்கு என்ன பயமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம யூபிஎஸ்சி படிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ அப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதுவோமா மாட்டோமா அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு யூபிஎஸ்சி ஸ்டைலில் எழுதணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஃபேக்சுவலாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் யூபிஎஸ்சியில் அப்படி கிடையாது. ஸோ அப்போ எனக்கு வந்துட்டு என்ன ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டைலில் தான் எழுதுகிறோமா அப்படின்ற ஒரு பயம் வந்துட்டு எனக்கு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குவெஷன் 2 குவெஷன் எழுதி நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்துட்டு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா நான் வந்துட்டு சொன்ன மாதிரி ரிசோர்ஸஸ் ரொம்ப லிமிட்டடாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசித்தேன். ஸோ அப்போ வந்துட்டு நான் இது பண்ணும்போது என் கண்ணில் பட்டது வந்துட்டு தமிழ் வர்ச்சுவல் அகாடமி. ஸோ அதோட நோட்ஸ் தான் மேக்ஸிமம் நான் வந்துட்டு ரிலை பண்ணது. இப்போது அதில் இல்லாமல் வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ். ஸோ இப்போ தமிழ்நாடு ரிலேட்டடான ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு ரிலேட்டடான ஜியாகிரஃபி, ஸோ அது வந்துட்டு நான் படிச்சுக்கிட்டேன். அப்புறம் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எக்கனாமி தெரியணும் அப்படின்றதுக்காக 11th 12th புக்ஸ் வந்துட்டு படித்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட் அப்படின்றது காமன் சப்ஜெக்ட் அப்படிங்கனால சங்கரோட என்விரான்மெண்ட் புக்கு படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் மட்டும்தான் படித்தேன். அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ எனக்கு ப்ராப்ளமாக இருந்தது வந்துட்டு என்னென்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கும் தமிழ் சொசைட்டிக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கும் தமிழ் சொசைட்டிக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்ற போது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிவிட்டு ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு குவெஷன் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஸோ குவெஷன்ஸ்க்கு நாங்களே ஆன்சர் சர்ச் பண்ணி ஸோ பிரிச்சுக்கிட்டு நாங்களே வந்துட்டு ஆன்சர்ஸ் ரெடி பண்ணி படிக்க ஆரம்பித்தோம். ஸோ இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்றது வந்துட்டு அப்படி வந்துட்டு படித்தோம். தமிழ் சொசைட்டியும் அதே மாதிரி தான் வந்துட்டு படித்தோம். ஸோ இப்போ ஹிஸ்ட்ரிக்கு வந்துட்டு சேம் 11th 12th தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு. சொசைட்டிக்கு வந்துட்டு இது என்சிஆர்டியோடைய சொசைட்டி புக்கு. ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு என்னோட மெயின்ஸ் மெட்டீரியல். அப்புறம் மேக்ஸுக்கு வந்துட்டு 6th to 10th
ஸ்கூல் புக்ஸு. ஸோ அப்போது நியூ புக்ஸ் தான் படித்தோம், பட் கொஞ்சம் சில சாப்டர்ஸ் மட்டும் ஓல்டு புக்ஸும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம். ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு ஃபுல்லாகவே என்னோடய மெயின்ஸ் மெட்டீரியலாக இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு டெஸ்ட்ஸ். ஸோ டெஸ்ட்ஸ் வந்துட்டு எனக்கு எங்கெல்லாம் ஃப்ரீயாக கிடச்சதோ அங்கே எல்லாமே வந்துட்டு டெஸ்ட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ வந்துட்டு நான் அந்த ஒரு அகாடமி வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை நல்லா இது பண்ணிவிட்டு அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொஷின் கொடுத்து அதை அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி ஜூமில் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அதில் கிடச்ச இன்புட்ஸு. ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் எனக்கு ஃப்ரீயாக ரிசோர்ஸஸ் கிடச்சதோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு கம்பைல் பண்ணி வச்சு அதை ரிவிஷன் பண்ணிவிட்டு அதில் டெஸ்ட்ஸ் எழுதி அப்படி தான் வந்துட்டு நான் படித்தேன். ஸோ இப்போ வந்துட்டு எங்களோட பீரியட் பார்த்திங்க அப்படின்னா கோவிட் பீரியட். ஸோ கோவிட் பீரியடில் கிட்டத்தட்ட எங்களுக்கு 1 year ப்ரிப்ரேஷன், மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் அப்படின்றது. ஸோ இப்போ அதில் வந்துட்டு மெயினாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஃபீல்டுக்குள்ளேயே இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு டெஸ்ட்ஸ் எழுதணும். ஸோ அந்த டெஸ்ட் எழுதி ரிவ்யூ பண்ணிவிட்டு அந்த ரிவ்யூலேருந்து கரெக்ஷன் பண்ணி அந்த கரெக்ஷன்லேருந்து திருப்பியும் வந்துட்டு அந்த ப்ராசஸ் அப்படியே கன்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு பண்ண ப்ராப்ளம் நான் சொன்ன மாதிரி டைம் மேனேஜ் பண்ணாது. ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்சர்ஸ் கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணுறது. ஸோ ஸ்ட்ரக்சரிங்கில் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிமாண்ட் ஆஃப் த கொஷின் அட்ரஸ் பண்ணால் இப்போ வந்துட்டு 3 பார்ட்டு கேட்டிருப்பாங்க, 2 பார்ட்டு மட்டும் நல்லா எழுதிட்டு 3வது பார்ட்டு எழுதாமல் இருந்திருப்பேன். ஸோ இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் கொஷினை ஃபஸ்ட்டு டீட்டெயில்டாக படிக்கிறது, அது என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி தான் எழுதுகிறமா இல்லையான்றது பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ். அப்புறம் நான் கன்க்ளூஷன் எழுத மாட்டேன். ஸோ கன்க்ளூஷன் எழுதாது வந்துட்டு கடைசி வரைக்குமே எனக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ இப்போ கடைசியில் தான் வந்துட்டு கன்க்ளூஷன் எழுதணும் அப்படின்றத வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கன்க்ளூஷன் எழுதணும் அப்படின்றது வந்துட்டு கடைசியாக கொண்டு போனேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு என்னோடய ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே ஒவ்வொன்று கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு கடைசி வரைக்கும் நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்திருந்தேன். ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா இது வந்துட்டு ரொம்ப இதாக தான் இருக்கும். ஏன்னா நான் கன்க்ளூஷன் எழுத மறந்துடுவேன். ஸோ கடைசி வரைக்கும் பாயிண்ட்ஸ் எழுதணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கன்க்ளூஷன் எழுதியே வச்சுருவேன் என்னோடய பேப்பரில். ஸோ இப்போ நான் எழுத போகிறேன் அப்படின்னா 2 லைனுக்கு முன்னாடி கன்க்ளூஷன் அப்படின்னு எழுதினா தான் நான் கரெக்டாக ஸ்டாப் பண்ணுவேன். ஏன்னா மார்க் எக்ஸாம் தானே. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா கன்க்ளூஷன் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஆன்சரே எழுத ஆரம்பிப்பேன். ஸோ அப்போ வந்துட்டு கன்க்ளூஷன் அந்த எழுதுகிற பழக்கம் வந்துருச்சு. ஸோ அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நார்மலாக எழுதும் போது கன்க்ளூஷன் எழுத வந்துச்சு. ஸோ இப்போ மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் மாதிரி ஒரு நாள் நடக்கிறது கிடையாது. ஸோ 3 days வந்துட்டு நம்மளுக்கு கண்டினியூஸாக வந்துட்டு எக்ஸாம் இருக்கும். 3 hours எழுதுகிற மாதிரி இருக்கும். 750 marksக்கு நம்ம எழுதுவோம். ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு நாளுமே அதாவது மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு எழுதுகிற பேப்பர் வந்துட்டு செகண்ட் பேப்பரில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. ஸோ இப்போ ஃபஸ்ட் பேப்பர் நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. அது வந்துட்டு செகண்ட் பேப்பரில் இம்பேக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்க மாட்டேன். ஸோ பேப்பர் 1 முடிச்சுட்டு ஸோ வந்துட்டு நாங்கள் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணால் அந்த பேப்பர் பற்றி இல்லை, நெக்ஸ்ட்டு பேப்பர் பற்றி வந்துட்டு என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்றத வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே. ஸோ அந்த மாதிரி தான் போச்சு. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதின பேப்பர் நெக்ஸ்ட்டு இதை வந்துட்டு எஃபெக்ட் ஆகக்கூடாது. அதே மாதிரி செகண்ட் பேப்பர் எழுதுறது வந்துட்டு தேர்ட் பேப்பரில் எஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அதை மட்டும் நம்ம என்ஷூர் பண்ணிட்டோம்னாலே ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடலாம். செகண்ட் வந்துட்டு எக்ஸாம் ஹாலில் பதட்டப்படக்கூடாது. நம்ம எத்தனை டெஸ்ட்டு எழுதிட்டோம், இப்போ நம்ம வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது அது இப்போ வந்துட்டு போருக்கு போகிற மாதிரி தான். ஸோ அப்போ வந்துட்டு பதட்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இத்தனை நாள் நம்ம பண்ண ப்ராக்டிஸ் எல்லாமே வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அப்போ வந்துட்டு அந்த டைமில் பதட்டப்படாமல் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு காமாக இருக்க முடியுமோ அவ்வளோ காமாக இருந்து எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பாக வந்துட்டு கிளியர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த 3 பேப்பரில் நான் என்ன இதாக பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட்ஸை வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டாக வந்துட்டு எழுதுவேன். ஸோ ரொம்ப வள அப்படின்னு எழுதாமல் ரொம்ப ஷார்ட்டாக வந்துட்டு எழுதினேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் மல்டி டைமென்ஷனலாக எழுதுறது. ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு இந்த கொஷின் பார்த்தோன்னாலே நம்மளுக்கு வந்துட்டு புரியாது. ஏன்னா அங்கே நம்ம பார்த்துட்டு வந்தது எல்லாமே ரொம்ப தியரிட்டிக்கலாக இருக்கும். இங்கே வரும்போது கொஷின்ஸே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது பார்த்தோன்னே நம்மளுக்கு பயம்தான் வரும். என்ன இது நம்ம அங்கே பார்த்துட்டு வந்த மாதிரி இல்லையே கொஷின். அதுதான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு போகும்போதே நம்மளோட மைண்ட் செட் என்னென்னா
எப்படி வேணாலும் கொஷின் வரலாம், எப்படி கேட்டாலும் நான் எழுதுவேன்ற மைண்ட் செட்டில் போயிடணும். ஸோ இப்போ அங்கே வந்துட்டு இது இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் நம்மக்கிட்ட இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்கும். அங்கே போய் தான் நம்ம எல்லாத்தையும் சமைச்சு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது. ஸோ அப்போ வந்துட்டு அந்த விஷயம் வந்துட்டு நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும், அதை எப்படி நீங்கள் சமைச்சு பண்ணுறீங்க அந்த விஷயந்தான். ஸோ அங்கே நீங்கள் பண்ணுறது தான் மேட்டர் அப்படின்ற போது அந்த விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த டைமில் வந்துட்டு நம்மக்கிட்ட இந்த இன்க்ரீடியன்ட் இல்லையே, அந்த இன்க்ரீடியன்ட் இல்லையே, இதை படிச்சுட்டு வந்திருக்கலாமே, அது படிச்சுட்டு வந்திருக்கலாமேன்றதுக்கான இது கிடையாது. உங்கள்கிட்ட ஒன்று இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, அதை எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி கொடுக்குறீங்கன்றது தான் இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ வந்துட்டு எல்லாருக்குமே இப்போ கோச்சிங் போக கிடையாது, நான் தான் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அப்போ வந்துட்டு நான் போகும்போது நார்மலாக வந்துட்டு நம்ம கோச்சிங் போகலையே, நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஸோ அந்த தாட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அவங்களும் ஒரு கேண்டிடேட் தான், நானும் ஒரு கேண்டிடேட் தான். ஸோ அங்கே போய் நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஸோ இப்போ எனக்குன்னு வந்துட்டு ஒரு ப்ரிஸ்கிரைப்டு அதாவது ப்ரிஸ்கிரைப் எனக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மெட்டில் தான் நான் ஆன்சர் கொடுக்க போகிறேன் அப்படின்றது வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ மிச்ச இன்ஸ்டியூட்ஸில் படித்தவங்களுக்கு வந்துட்டு அவங்க அந்த இன்ஸ்டியூட்டுக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மெட் எனக்கு தெரியாது. மேபி அது கூட ஒன் ஆஃப் த ரீசன் வந்துட்டு என்னோடய பேப்பர் யூனிக்காக தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை வந்துட்டு 100% பிலீவ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண விஷயத்த 100% பிலீவ் பண்ணாலே போதுமானது. அங்கே இல்லையே, இது இல்லையே அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸாம் ஹால்குள்ளே போகும்போது தேவை கிடையாது. ஸோ அப்போ என்னோடய பேப்பர் வந்துட்டு யூனிக்காக நான் என்னோடய ஸ்டைலில் எழுதினது வந்துட்டு இது பெனிஃபிட் ஆயிருக்கு அப்படின்றது எனக்கு மெயின்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் புரிஞ்சுது. ஸோ அப்போ இந்த மாதிரி எதுனாலும் டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறாங்க, அதை வந்துட்டு அவங்க அக்னாலேஜ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வரும்போது இப்படி தான் எழுதணும் போல், இப்படி எழுதுனா தான் வந்துட்டு மார்க் கிடைக்கும். ஸோ அதை வந்துட்டு நான் ஒரு பலவீனமாக நினச்சது, அதுவே எனக்கு வந்துட்டு பலமாக இருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு யூனிக்காக எழுதுனது வந்துட்டு எனக்கு வந்துட்டு மார்க் ஃபெச் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு ஐ திங்க் அந்த யூனிக் திங் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அது நான் கோச்சிங் போகாமல் இருந்தது வந்துட்டு எனக்கு பலமாக தான் இருந்துச்சு. என்னோட மெயின்ஸ் ஆன்சரில் பார்த்தீங்க அப்படின்னா அது எனக்கு பலமாக தான் இருந்துச்சு. அது வந்துட்டு என்னோடய பேப்பரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு அது வந்துட்டு கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்ட்ராட்டஜி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி எதுவுமே படிக்க தேவை கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருங்க, ரொம்ப நீங்கள் சுற்றி பார்க்கலாம், இல்லை வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணுங்கள். பட் ஆனால் வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க மைண்டை. அதுக்கப்புறம் அதே மாதிரி நான் ப்ரிலிம்ஸுக்கு என்ன சொன்னோன்னா அதே மாதிரி தான் மெயின்ஸுக்கும் ப்ரீ டிட்டர்மைண்டாக எதுவுமே நீங்கள் நினச்சிட்டு போக வேணாம், இப்படி தான் இருக்கும், இது தான் வரும் அப்படின்னு ப்ரீ டிட்டர்மைண்டாக போனீங்க அப்படின்னா இப்போ கொஷின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ஏமாற்றம் வரும். ஸோ அந்த ஏமாற்றமே வந்துட்டு உங்களோட தோல்விக்கு காரணமாக அமைஞ்சிடலாம். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் ப்ரீ ஃபிக்ஸடாகவே போல் எது வேணாலும் வரட்டும், ஆனால் நான் எழுத போகிறேன், எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரியான இன்க்ரீடியன்ட் தான் இருக்குது, நான் சொல்கிற மாதிரி ஒரே மாதிரியான பொருட்கள் தான் இருக்குது, அதை எப்படி அவங்க சமைச்சு கொடுக்குறாங்கன்றது தான் இருக்குது. ஸோ இப்போ அதுக்கான வேலையை மட்டும் நான் பார்க்குறேன் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் அதை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸடாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் கொஷின் வரும் அப்படின்றத ப்ரீஃபிக்ஸடாக போக தேவை கிடையாது. ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. தேர்டு வந்துட்டு ஹெல்த்து. ஸோ ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக தூங்காமல் போகிறது அந்த மாதிரி. ஸோ எனக்குமே வந்துட்டு கொஞ்சம் ஸ்லீப் டெப்ரிவேஷன் இருந்துச்சு அந்த மெயின்ஸ் டைமில். பட் ஆனால் வந்துட்டு நான் ஏதோ இது பண்ணி நான் வந்துட்டு படிக்கலாம் அந்த டைமில், படிக்காமல் வேறு ஏதோ பண்ணி நான் வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு பெருசாக அது எஃபெக்ட் ஆகலை. ஸோ இப்போ நீங்கள் நல்லா தூங்குவீங்க அப்படின்னா நான் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு போங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு அதை நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் மிஸ் பண்ணிடுவோம். நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குறது கூட அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் ரொட்டீனை எப்போவுமே வந்துட்டு மாற்றிட வேண்டாம். ஸோ அந்த மாதிரி பண்ணாலே வந்துட்டு கண்டிப்பாக மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ மெயின்ஸில் வந்துட்டு மெயினாக இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணது. ஸோ நான் வந்துட்டு அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுவேன். செகண்ட் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணது நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது.
தேர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டேயிங் கன்சிஸ்டன்ட். ஸோ இந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் நிறைய பேர் ஃபீல்ட் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஃபர்ஸ்ட்டு எப்போது ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்துச்சோ அதிலிருந்து மெயின்ஸ் எக்ஸாம் வரைக்குமே கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது வந்துட்டு ஒரு ரீசன் நான் சொல்வேன். ஃபோர்த்து வந்துட்டு ரிவிஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி படித்தது வந்துட்டு ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் எழுதின பேப்பரையும் வந்துட்டு திருப்பி ரிவிஷன் பண்ணேன். ஃபிஃப்த்து வந்துட்டு ஆல் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். என்னோடய அம்மாவாக இருக்கட்டும், என் அப்பாவாக இருக்கட்டும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ எல்லாருமே வந்துட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நான் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்துட்டு இருந்தாங்க. எல்லா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸுமே எனக்கு வந்துட்டு நல்லா பண்ணி கொடுத்தது வந்துட்டு என்னோடய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, அம்மா அப்பா எல்லோரும்.